ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் ஒன்ஸ் மோர் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஒன்ஸ் மோர் படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது அர்ஜுன் தாஸ், அதித்தி சங்கர் போன்றோர் நடித்திருக்காங்க. விக்னேஷ் ஸ்ரீகாந்த்ங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஹிஷாம் அப்படிங்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அரவிந்துங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் மோர் படத்தின் ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட நாயகனான அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோடையும் டிட்டாச் ஆகி அதே மாதிரி ஒரு ரிசர்வ்டு டைப் ஆஃப் கேரக்டராக இருக்கார். காரணம் என்னென்னா, அவருக்கு பாஸ்டில் நடந்த சில சம்பவங்களால் எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாக சுமூகமாக பழகக்கூடிய ஆள் கிடையாது. அப்படி இருக்க படத்தின் கதாநாயகியான அதித்தி சங்கர் வந்து இவங்க வாழ்க்கைக்குள்ளே வராங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸோட காலேஜில் வந்து ஜூனியராக இருந்தவங்க. அவங்க அர்ஜுன் தாஸை ஆக்சிடெண்ட்டில் சந்திக்கும் போதே அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இனிஷியலி அர்ஜுன் தாஸோட கேரக்டர் எப்படின்னா, எல்லாத்தோடையும் டிட்டாச் ஆகி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்லேயே ஒரு நம்பிக்கை இல்லாத ஆளாக இருக்காங்க. அப்படி இருக்க அதித்தி சங்கர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் அர்ஜுன் தாஸ் என்ன சொல்கிறாரு, உனக்கு லவ் பண்ணணும்னு இல்லை, நேராக கல்யாணத்துக்கு போகலாங்கும்போது அதித்தி சங்கர் தன் வீட்டோட வந்து இவரை வந்து மாப்பிள்ளை கேட்டே வந்து நிற்கிறாங்க. இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. அவங்கள விட்டு அதித்தி சங்கரில் தீவிரமாக லவ் பண்ணுறாங்க. அவங்கள விட்டு இவர் விலகி விலகி போகிறாரு. அட் எ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸ் தன்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணி அதித்தி சங்கரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதே சமயம் அவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகுது. அந்த என்கேஜ்மெண்ட்டில் அர்ஜுன் தாஸுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்டேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எக்ஸ் லவ்வருக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்லேருந்தே அர்ஜுன் தாஸை பார்க்கணுன்னு வந்து அவங்க கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதித்தி சங்கரும் அர்ஜுன் தாஸும் சேர்ந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணாங்களா. அட் தி சேம் டைம் பாஸ்ட் லவ்வர் வந்து இவருக்கு கால் பண்ணும்போது அந்த லவ்வரை மீட் பண்ணும்போது அவங்க லைஃப்லேயும் சரி அர்ஜுன் தாஸ் லைஃப்லேயும் சரி என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, இதை தாண்டி அர்ஜுன் தாஸ் யாரோட சேர்ந்தார், இதுதான் இந்த படத்தின் மீதி கதையாக அமைகிறது. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் அர்ஜுன் தாஸ் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து ஒரு அண்டர் ப்ளே பண்ணுற ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நீட்டாக அவருக்கு வர்றது, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே பக்காவாக அந்த ரோலுக்கு வந்து ஃபிட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து அதித்தி சங்கரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு கதாநாயகியாக வந்தவங்களும் சரி, நடித்த நடிகர்களுமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து நீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படம்ங்கிறது வந்து ரொமான்டிக் மியூசிக்கல் படம் அப்படிங்கும்போது நிச்சயம் வந்து மியூசிக் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ப்ளே ஆகிருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கலாம், சாங்ஸுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் மியூசிக்கல் மூவி அப்படிங்கும்போது சினிமோட்டோகிராஃபியில் அதுக்கான ஒரு மூடு ஃபீல் எல்லாமே சினிமோட்டோகிராஃபியில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிச்சயம் நமக்கு பார்க்கும்போது அந்த ஒரு ரொமான்டிக் ஃபீலுங்கிறது வந்து நிச்சயம் கொடுக்கத்தான் செய்யுது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதித்தி சங்கருக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியும் சரி, அதே மாதிரி அவரோட பாஸ்ட் லவ்வருக்கும் அவருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியும் சரி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ரொமான்டிக் போர்ஷன் சில இடத்துல நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறது. வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா நிச்சயம் இந்த ஒன்ஸ் மோருங்கிறது பல தடவை நம்ம ஒன்ஸ் மோர்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த படம்ங்கிறது வந்து ஒரு ரொமான்டிக் மியூசிக்கல் என்டர்டெயின்மெண்ட் படமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் படம் வந்து நிறைய இடத்துல ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு லேக் இருக்குது. அடுத்து இந்த படம்ங்கிறது வந்து ஒரு ரொமான்டிக் மியூசிக்கல் படம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது இந்த ரொமான்ஸுக்கான எமோஷன் பிட்வீன் அவரோட பாஸ்ட் லவருக்கு பெரிதாக ஒரு பிரேக்கப் நடக்குதுன்னா அதுக்கான ஒரு பெரிய பாயிண்ட்டோ இல்லை அது வந்து ஒரு ரீசனாவோ நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு யாருக்குமே வந்து பெருசாக வந்து கனெக்ட்டுங்கிறது வந்து கொடுக்கல. அப்படி கனெக்ட் கொடுக்காத போதே, அந்த ரொமான்ஸ் எடுபடாத போதே இவங்க ரொமான்டிக் மியூசிக்கல் என்டர்டெயின்மெண்ட் எடுத்திருக்காங்கனாலுமே ரொமான்ஸே ஒர்க் ஆகாத போது நமக்கு இந்த படம் வந்து எங்கேயுமே வந்து கனெக்ட்டுங்கிறது வந்து கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக இந்த ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கதாநாயகன் எல்லாத்தையும் விட்டு டிட்டாச் ஆகியிருக்கான். அப்படி இருக்க அவனோட காலேஜ் ஜூனியரான அதித்தி சங்கர் அவர் லைஃபுக்குள்ளே ஆக்சிடென்ட்லி வராங்க. லவ்வையும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இனிஷியலி டியூ டு இவன் கேரக்டர் வந்து அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கான். ஒரு பாயிண்டில் இவன் அக்செப்ட் பண்ணி போகிறான். என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகுது. அந்த பாயிண்டில் அவனோட பாஸ்ட் லவ்வர்கிட்டேருந்து கால் வருது. அதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் இவன் லைஃப் வந்து பாஸ்ட் லவ்வரோட சேர்ந்தானா, இல்லை இவன் கரண்ட்டில் லவ் பண்ணுற அதித்தி சங்கரோட சேர்ந்தானா, அர்ஜுன் தாஸ் லைஃப்பில் என்னென்ன ஆச்சு, இதை வந்து ரொம்ப ஆவரேஜான ரொமான்டிக் மியூசிக்கல் ட்ராமாவாக டைரக்டர் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. மூவி டைட்டில் என்னமோ ஒன்ஸ் மோர் தான்.
ஆனா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்ஸே ரொம்ப மோரா குடுத்ததுனால, நம்ம யாராலயும் ஒன்ஸ் மோர் நாட் அகைன்னு தான் சொல்லிட்டு வெளிய வர முடியுது. படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏ சர்டிஃபைடு தான். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களோட திரைப்பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.